கடனு கடனு கடனு. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்க மாதிரி வீட்டுக்கு வீடு கடன் இருக்கு. கடன் பிரச்சனை தாங்க முடியாம எங்களுக்கு போன் போட்டு அழுகுறாங்க. பாட்டியால உங்க கடன் அடைக்க முடியாது, பாட்டி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், குடுக்கற தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னுட்டு வீட்டுல படிச்சுட்டு விட்டத்தையே பாத்துக்கிட்டே இருக்காதீங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கடவுள் வந்து பணம் போடுறாருன்னு சொன்னா யார் சொன்னாலும் நம்பாதீங்க. கடவுள் உங்களை கொண்டுதான் உங்க கடனை அடைப்பாரு. உங்க வேலையில ஒரு பதவி உயர அவரு கொடுப்பாரு. உங்க தொழில ஆசீர்வதிப்பாரு. உங்க வியாபாரத்தை வர்த்திக்கு பண்ணுவாரு. கடன் கொடுத்த உங்க மனசுல தயவா கட்டளை இடுவாரு. அவங்கள பொறுமையா அன்பா கேட்க வைப்பாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கலாம், இன்னைக்கு அது பல லட்சத்துக்கு போகும். இப்படி ஏதாவது ஒரு வழியில உங்க கடனை அடைப்பாரு. கடனை நினைச்சு சோர்ந்து போகாம தைரியமா இருங்க. நாங்க உங்களுக்காக தினமும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான ஆலோசனை கொடுத்து விடுவிப்பாரு.